ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். கொஞ்சம் நல்லா வீடியோஸ் போடவே இல்லை, பிகாஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், டைம் கிடைக்கல. அதனால தான். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம். ஒரு செடி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கடையிலேருந்து ஒரு விதை வாங்கிட்டு வந்து அந்த விதையை வந்து நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த விதை வந்து சரியாக வளர மாட்டேங்குது, இல்லை கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதோட வளர்ச்சியில் அது பூ பூக்கல காய் காய்க்கல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து அந்த செடியோட விதையோ அந்த செடியோ திட்ட மாட்டீங்க தானே. என்ன பண்ணுவீங்க? ஒரு வேளை இதுக்கு தண்ணி பத்தலையோ, இல்லை உரம் பத்தலையோ, மண்ணில் சத்து இல்லாமல் இருக்கோ, என்ன பண்ணால் அது வந்து வளரும், தழைக்கும், பூ பூக்கும் அப்படின்னு யோசிப்பீங்கள்ல, அதுக்கான முயற்சிகளை எடுப்பீங்கள்ல. அதே தான் நீங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு தப்பாக போயிடுச்சுன்னா, நடக்காமல் போயிடுச்சுன்னா, அதுக்காக உங்களையோ மற்றவங்களையோ குத்தம் சொல்லிக்காதீங்க. ஏன் நடக்கலைங்கிறது யோசிச்சு பாருங்கள். ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதுங்க. என்னென்ன நீங்கள் பண்ணீங்க, இல்லை என்னென்ன முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க, இல்லை அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது விடுபட்டு போச்சான்றது வந்து உங்களால் நீங்களே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த விடுபட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயங்களை வந்து உங்களால் மாற்றி தோல்வியை வெற்றியாக்க முடியும். ஸோ காலத்தை நொந்துக்கிறதோ, நம்மளோட விதியை நொந்துக்கிறதோ, நம்மளை நொந்துக்கிறதோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள குத்தம் சொல்கிறதோ நமக்கு எந்த நன்மையும் கொடுக்க போகிறதில்ல. ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏன் நடந்ததுங்கிறதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் அதை ரெக்டிஃபை பண்ணி ஹாப்பியாக இருக்க முடியும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.